வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது தமிழகத்தில் 2வது இடத்திற்கே போட்டி. அதிமுக தாவேகா பேச்சிற்கு முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம். திமுக பிஜேபியை விமர்சித்த விஜய் அதிமுகவை விமர்சிக்காதது ஏன்? எம்ஜிஆர் வாக்குகளை தன் பக்கம் ஈர்க்க திட்டமா என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்கிறோம். சமீபத்தில் பேசிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் தமிழகத்தை பொறுத்தவரையில் தாவேகாவிற்கும் திமுகவிற்கும் தான் போட்டி என்று தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் பிரதமர் மோடி அவர்களையும் அவர் கடுமையாக விமர்சித்திருந்தார். திமுக ஆட்சியை மன்னராட்சி என்று விமர்சித்திருந்தார். அதே சமயத்தில் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், ஒரே ஒரு குடும்பத்திற்கான ஆட்சியாக இருக்கிறது என்று, அது பாசிச ஆட்சி, ஒன்றிய அரசை அவர்கள் பாசிச ஆட்சி என்று கூறுகிறார்கள், ஆனால் தமிழகத்திலும் பாசிச ஆட்சி தான் நடைபெறுகிறது என்று திமுக அரசை கடுமையாக விமர்சனம் செய்து அவர் கூறும்போது தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் தான் போட்டி என்று கூறியிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுகையில், தமிழகத்தை பொறுத்தவரையில் அடுத்த முறையும் ஆட்சி அமைக்கப் போவது திமுக தான், 2வது இடத்திற்கு தான் போட்டி. அது தற்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் அல்லது மற்ற கட்சியினராக இருக்கட்டும், அவர்களுக்குள் தான் 2வது இடம் யார் வரப்போகிறார்கள் என்ற ஒரு போட்டி இருக்கிறது. சமீபத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட தன் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறேன் என்று தான் அவர் கூறியிருந்தார். அவர் ஆளுங்கட்சியாக வருவதை பற்றி அவர் பேசவில்லை என்றும் முதலமைச்சர் அவர்கள் விமர்சித்திருந்தார். இவ்வாறாக இப்போது 2வது இடத்திற்கே தமிழகத்தை பொறுத்தவரையில் போட்டி என்று முதலமைச்சர் அவர்கள் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் விஜய் அவர்கள் பேசும்போது தொடர்ந்து திமுக அரசையும் பாரதிய ஜனதா கட்சியையும் விமர்சித்து வருகிறார். அதிமுகவை விமர்சிப்பது இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து அவருடைய முதல் மாநாட்டிலிருந்தே அந்த ஒரு பேச்சு அடிபட்டு கொண்டேதான் இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? ஒருவேளை அதிமுகவுடன் கூட்டணி செல்ல அவர்களும் இணக்கமான சூழ்நிலையில் இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வியும் அரசியல் நோக்கர்கள் மத்தியில் எழுகிறது. அதிமுகவை விஜய் அவர்கள் விமர்சிக்காதது ஏன் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இதை ஒட்டி இன்று விவாதம் செல்ல இருக்கிறது. விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் மூத்த பத்திரிகையாளர் ஜே ராகவன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் திமுக செய்தி தொடர்பாளர் திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களை வரவேற்போம். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் திரு ஹரிஹரன் ராஜா அவர்களை வரவேற்போம். வணக்கம். தமிழ்நாடு இளைஞர் கட்சி துணைத் தலைவர் காமேஷ் அவர்களை வரவேற்போம். வணக்கம். என்னுடைய கேள்வி ஆண்டாள் பிரியதர்ஷினி உங்கள்கிட்ட துவங்குறேன். அதாவது இவர் 2வது இடத்திற்கு தான் போட்டி என்ற ஒரு அதீத நம்பிக்கையில் இருக்கிறாரா, அல்லது கூட்டணிகள் நமக்கு பலமாக இருக்கிறது, கட்சி தேர்தல் பணிகளை முதலிலே துவங்கிவிட்டோம் என்ற நம்பிக்கையில் திமுக அரசு தொடர்ந்து பயணித்து வருகிறது? ஆனால் ஒருபுறம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பது போன்ற விமர்சனங்களும் தொடர்ந்து வைத்த வண்ணம் இருக்கிறது. ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு என்றும் அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள். உங்களுடைய பார்வை? இந்த வார்த்தைகள்லாம் நீங்க பயன்படுத்துகிற உருவாக்குகின்ற ஃபேப்ரிகேட்டட் வேர்ட்ஸ், ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா இங்கே ஒன்றிய அரசை பற்றி என்னெல்லாம் சொல்லணுங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. முற்ற முழுக்க இந்தியாவில் இருக்கின்ற சட்டம் ஒழுங்கை அழித்து கொண்டிருப்பது அவர்கள்தான். ஆன்டி இன்கம்பன்சி நிறைய இருக்கு. மோடி அவர்களுடைய தவறான பொருளாதார கொள்கையால். சரி, இது சட்டமன்ற தேர்தல், ஒன்றிய அரசை ஏன் பேசுறீங்க அப்படிங்கலாம். ஆனால் ஒன்றிய அரசுக்கு ஆதரவாகத்தானே இங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள்லாம் இயங்கிட்டு இருக்கு. அதனால இவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை தான் எப்போதும் தங்களுடைய ஒரே இலக்காக வைத்திருப்பார்கள். அது திமுக என்கின்ற அந்த இயக்கத்தை ஆரம்பித்த 1949 சரி, அல்லது பதவிக்கு வந்த 1967, இந்த 75 ஆண்டு காலம் கட்சி ஆரம்பித்து இப்போது 60 ஆண்டு காலம் ஆகிறது அரசியலில் ஈடுபட்டு, தேர்தல் அரசியலில் ஈடுபட்டு. இதுக்கப்புறம் வந்த எல்லா தேர்தல்களிலும் முதலில் அவர்கள் குறியாக பேசுவது என்பது திமுகவை தான். அதை புரிஞ்சுக்கணும். அதுவும் மிகப்பெரிய தலைவர்களாக நாம் கருதி கொண்டிருக்கின்ற தமிழகத்தின் மிகப்பெரிய தலைவர்களான ராஜாஜி, காமராஜர், எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லோருமே அரசியல் எதிரியாக பார்த்தது திமுகவை தான். அதில் இப்போது பிறந்து தவழ துவங்கி இருக்கின்ற அல்லது நடைபழக துவங்கி இருக்கின்ற ஒரு புது கட்சி கூட தங்களுடைய அரசியல் எதிரியாக திமுகவை தான் பார்க்கும். அதனால் நீங்க அதை ஒரு பெரிய விஷயமா சொல்ல. இன்னொரு விஷயமா சொல்லப்படுது, இப்போ ஆளுங்கட்சியா இருக்கிறது திமுக தான். அதனால இப்போ அதிமுக விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு பக்கம் பார்த்தாலும் கூட அதிமுக தலைவர்களை தொடர்ந்து அந்த கூட்டங்களில் புகழ்றதை நம்மளால பார்க்க முடியுது. ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்களாகவும் புகழ்றாங்க. ஆனால் திமுகவுடைய தலைவர்கள் யாரையுமே பெரிய அளவில் புகழ்ற மாதிரியான ஒரு சூழலும் தெரியல. அவர் தன்னை 2வது எம்ஜிஆராக நினைத்து கொண்டு அந்த எம்ஜிஆரின் ரசிகர்கள் எல்லாம் தனக்கு வாக்களிப்பார்கள், அந்த அதீத நம்பிக்கையில் அவர் அங்க இருக்காரு. இப்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர். அதனால்தான் அவர், நம்ம என்ன செய்வோம், பிறந்த குழந்தை
ஒரு அடி எடுத்து வச்சுட்டனாலே நம்ம ஹுசைன் போல்ட்டா மாறுவான், பின்னாடி ஒலிம்பிக்ல போய் மெடல் வாங்குவான் அப்படின்னு நம்ம ஒரு நம்பிக்கையை சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு கற்பனையில் அவர் இருக்கிறார். அரசியல்ங்கிறது எத்தனையோ முறைக்கு விழுந்து எழுந்து அடிபட்டு சிறைப்பட்டு அல்லது கொள்கையை உறக்க சொல்லி வரவேண்டிய ஒரு பயணம், அது ஒரு இயக்கம் பயணம். ஆனா இவன் என்ன பண்றாரு, கட்சி ஆரம்பித்த ஒரே வருஷத்துக்குள்ள என்னோட ஒரே இலக்கு முதல்வர் பதவி தான் அப்படின்னா பதவி ஆசை, பதவியின் பேராசை அதுலதான் இருக்காரே தவிர அந்த பதவிக்கு வந்த பின்பு இவர் எந்த மாதிரியான மாற்றங்களை எல்லாம் செய்ய போறார், தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் என்ன, தமிழக மக்களுக்கான திட்டங்கள் என்ன, அதையெல்லாம் சொல்லவே இல்லை. ஒவ்வொரு கட்சியிலிருந்து ஒரு ஆளுமையை எடுத்துக்கிட்டு ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டு அதை தன்னோட பேனர்ல போட்டுக்கிட்டு திமுக தான் எதிரின்னு, ஏன்னா திமுகவை சொன்னால்தான் இவருக்கு விளம்பர வெளிச்சம் வரும். இந்த ஒரு டிபேட்டையே நீங்க உருவாக்கி இருக்கீங்கன்னா அது திமுகவை எதிர்க்கிறோம் என்று சொல்வதால் தானே. எனக்கு ஒரு சுண்டக்காய் தான் எதிரின்னு சொல்வாரா, ஒரு இமயம் எதிரின்னு சொன்னாதானே இவர் மீது வெளிச்சம் பாயும். அந்த நிலையில தான் நீங்களும் இப்ப இந்த விவாதத்தை உருவாக்கி இருக்கீங்க. குறிப்பா அந்த ஆட்சி தொடர்ந்து அவர் பயன்படுத்துற ஒரு வேர்டு நீங்க பாத்தீங்கன்னா மன்னர் ஆட்சி இது அப்படின்றது, ஒரே குடும்பத்திற்கான ஆட்சின்றத திருப்பி திருப்பி அவர் பதிவு. ஒரே குடும்பத்திற்கான ஆட்சினா இவர் மேல நாங்க எல்லாம் பொதுமக்கள் வைக்கின்ற விமர்சனம் பார்த்திருக்கீங்கல்ல, பொதுக்குழுவில் கூட தன்னுடைய பெற்றோர்களை கூட்டி கொண்டு வைத்து உட்கார வைத்திருக்கிறார். அப்படிங்கும்போது அந்த திரைப்படத்துறையில் இவர் எப்படி கால் பதிச்சார், இவருக்கான வாய்ப்புகள் எப்படி வந்தது, அவங்க அப்பா அங்க இருந்ததுனால தானே, அவங்க அப்பா அங்க திரைப்பட இயக்குனரா இருந்ததுனால தானே இவருக்கு எந்த கதவுகளையும் தட்டாமல் கதவு தானாவே திறந்தது. அப்ப அது வாரிசு இல்லையா? அது மாதிரி எல்லா குடும்பங்களிலும் அவரவர்க்கான நீங்க வாரிசாக அங்க ஒரு பதவியை பெற்றுக் கொடுத்தால் கூட அதில் நிலை நிற்பது, அதில் வெற்றி பெறுவது என்பது அவரவருடைய உழைப்பால் சார்ந்ததுதான். அதை தவிர குடும்ப அரசியல்ங்கிறார். ஆமா, திமுக என்பது ஒரு குடும்பம் தான், நாங்க எல்லாரும் திமுகவின் குடும்பத்தினர் தான், உடன்பிறப்புகள் தான். அதனால நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்கின்ற அரசியல் குடும்ப அரசியலாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க நினைவில் வச்சுக்கணும். அது தவிர அதிமுகவை ஏன் அவர் எதிர்ப்பதில்லை அப்படிங்கிறதுக்கு, அதிமுக என்பது ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவா தான் எப்பவுமே. எம்ஜிஆர் காலத்துல அந்த கொல்லூர் மூகாம்பிகை அம்மையரை வழிபட்டதாகட்டும் அல்லது கும்பகோணம் மகாமகம், இதற்கு ஏற்பட்ட அந்த அத்தனை உயிரிழப்புகள், அதை பத்தியெல்லாம் எந்த கவலையும் இல்லாம எந்த கருத்தையும் சொல்லாம அந்த சாஃப்ட் ஹிந்துத்துவால இருக்கக்கூடிய அதிமுக ரசிகர் கூட்டத்தை தன் பக்கம் இழுப்பதற்காக இவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் அதிமுகவை அதிகமாக குறிவைத்து பேசுவதில்லை. ஏன்னா அந்த ரசிகர்கள் தான் முக்கியம், அந்த தலைவர்களை கூட விட்டுருங்க. ஆனா பிஜேபியை எதிர்க்கிறார்னு சொல்றீங்கல்ல, அது கூட எப்படி பேரை சொல்லிட்டதே ஒரு பெரிய வெற்றின்னு கருதுறாருன்னா இது என்ன ஒரு அரசியல் புரிதலோட இருக்கிறாரு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் பேரை சொல்லிட்டேன் பாத்தீங்களா, மோடிஜி பேரை சொல்லிட்டேன் பாத்தீங்களான்னா அதான் திரும்ப திரும்ப குழந்தைய தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு அன்பாக அல்லது ஒரு அறியாமையோடு ஒரு கள்ளத்தனம் இல்லாத ஒரு குழந்தைய தான் நம்ம இவருக்கு சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு அடி எடுத்து வச்ச உடனே குழந்தை சிரிக்கும் தெரியுமா, நான் பாரு எவ்வளவு நடந்துட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கு இவர் பேசுறது. ஒரு அரசியல் புரிதல் அரசியல் முதிர்ச்சி எதுவுமே இல்லை. பேரை சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க, சொல்ல முடியாதான்னு சொன்னீங்க, நான் சொல்லிட்டேன் பாத்தியா அப்படின்னா இது என்ன இது ஒரு வெற்றியா? நீங்க ரோட்ல இறங்கி நடந்தாலே அத்தனை மக்களும் பேரை சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா இவரிடம் எதிர்பார்க்கின்ற அரசியல் முதிர்ச்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது இல்லை அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். சரி, அதிமுகவை கொள்கை எதிரி அல்லது அரசியல் எதிரிங்கிறார். எதுக்கு இவர் கொள்கை எதிரி அல்லது அரசியல் எதிரி? யோசிச்சு பாருங்க. இப்ப மே மாசத்துல இருந்து ஒன்றிய அரசு என்ன பண்ண போகுது, நம்மளோட பேங்க் டிரான்சாக்ஷன்ல 3 முறை நீங்க ஏடிஎம்ல பணம் எடுத்தா 21 ரூபாய், 5 முறைக்கு மேல போயிடுச்சுன்னா இனிமே 23 ரூபான்னு நம்ம கிட்ட இருந்து பணத்தை திருட போறாங்க. ஆனா நாளைக்கு ஏப்ரல் 1 தமிழ்நாடு அரசு என்ன செய்ய போகிறது, பெண்கள் பெயரில் நீங்கள் வாங்குகின்ற சொத்துக்கு 1% கட்டண பதிவை குறைக்க போகிறது. இது பெண்களுக்கு ஆதரவான ஒரு நிலை. அதற்கு எதிராக இருக்கிறாரா அல்லது பெண்ணடிமைத்தனத்தை ஒழிக்கின்றோமே திமுகவில் அதற்கு எதிராக இருக்கிறார், அந்த கொள்கைக்கு எதிராகவா? அல்லது மகளிருக்கான அந்த உரிமை தொகைன்னு மாதம் உரிமை தொகை கொடுக்கிறோம்ல அதற்கு எதிராக இருக்கிறாரா? அல்லது கல்வி என்கின்ற அந்த ஆயுதத்தை பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கிறோமே அதற்கு எதிராக இருக்கிறாரா? அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் 42% பெண்கள் அதிகமாக பாதுகாப்போடு பணிபுரிகின்ற மாநிலம் தமிழ்நாடு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை உருவாக்கி வைத்திருக்கின்றதனால் இவர் திமுகவுக்கு எதிராக இருக்கிறாரா?
என்பதை எந்த கொள்கைக்கு திமுகவை எதிர்க்கிறார் என்பதை அவர் தெளிவுபடுத்த வேண்டும் அப்படின்றது அவங்களுடைய சுற்றா இருக்கு. இருக்கின்ற தரவுகள் எல்லாத்திலும் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறது. சரி, அதிலும் நம்முடைய முதல்வர் பதவியேற்ற பின்பு இந்த வெற்றிகள் வந்திருக்கின்றன என்றால் திமுகவை எதிரின்னு சொல்றது கிளிப்பிள்ளைத்தனமா இருக்கு. அது தவிர மென்மே கோ அண்ட் மென்மே கம், மென்மே கம் அண்ட் மென்மே கோன்னு ஒரு வார்த்தை கவிதையை வேற சொன்னாங்க. லார்ட் டென்னிசன் எழுதிய கவிதையை தவறாக பயன்படுத்தினார்கள். மென்மே கம் அண்ட் மென்மே கோ பட் வி கோ, ஐ கோ ஆன் ஃபார் எவர் என்று அந்த கவிதையில் வரும். அதுபோல திமுகவை எதிர்ப்பதாக சொல்லிக் கொள்பவர்கள் எத்தனையோ பேர் வருகிறார்கள். நாங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறோம் நூற்றாண்டுகளை நோக்கி. கண்டிப்பா. ஜெய ராகவன் சார், உங்களுடைய பார்வையில் இப்ப அதிமுகவை விஜய் அவர்கள் விமர்சிக்காதது எதற்காக என்பது ஒரு கேள்வி தொடர்ந்து இருந்து வருகிறது. அதே போன்று திமுகவையும் பாரதிய ஜனதாவும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். உங்களுடைய பார்வை? அதாவது 2026 சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஏறக்குறைய ஓராண்டுகள் இருக்கும் நிலையில் தமிழக அரசியல் களம் பரபரப்பா பேசப்பட்டு வருகிறது. ஒருபுறம் பாஜகவுக்கும் அதிமுகவும் கூட்டணி என்ற பேச்சு ஒரு பக்கம், மறுபுறம் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி என முழங்கி வருகிறார் அக்கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய். என்னன்னா நடிகரா இருந்த சமீபத்தில் ராகவன் சார், நான் மறுபடியும் நான் உங்ககிட்ட வரேன். எனக்கு சரி ஒரே நிமிஷம் சார், தொடர்ந்து பேசுங்க ராகவன் சார், தொடர்ந்து பேசுங்க. நடிகரா இருந்த சமீபத்தில் அரசியல் கட்சியில் நுழைந்துள்ளார் அவர். தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகளின் வரலாற்றை அவர் சரியாக படிக்கவில்லை என்றால் சொல்ல வேண்டும். அவருக்கு போதிய அரசியல் அனுபவம் இல்லை என்பது அவரது பேச்சிலிருந்து தெரியுது. இப்ப என்னன்னாக்கா தேர்தல் களம் என்பது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் இல்லை. தமிழகத்துல இப்ப காங்கிரஸ், திமுக, அதிமுக, பாஜக, எம்டிஎம்கே, டிஎம்டிகேன்னு பல அரசியல் கட்சிகள்லாம் இருந்திருக்கு. திமுக ஒரு மாபெரும் அரசியல் கட்சியாக வளர்ந்துதான் கட்சியால ஆட்சி அண்ணா முதல்வரை கொண்டு ஆட்சியை பிடிக்க முடிந்தது. அதன் பிறகு ஓரளவுக்கு அந்த கட்சி ஆட்சி செலுத்தி வந்த நேரத்துல 72வது வருஷத்துல கருணாநிதியவர்களால் ஆட்சியை நல்லாட்சி தர முடியாது என்று நினைத்த எம்ஜிஆர் 1972 வெளியேறி ஏடிஎம்கே கட்சியை ஆரம்பித்தார். அவர் கூட என்ன பண்ணார்னா, அடுத்து வந்த திண்டுக்கல் தேர்தலில் தனது கட்சி சார்பில் பிரதிநிதி ஜெயிச்சு தனது இருப்பை நிலைநாட்டினார். அதை தொடர்ந்து 1977 அவர் வெற்றி பெற்று முதல்வரானார். அப்படி வரிசையா அதிமுக மாறி மாறி ஆட்சிக்கு வந்தது. இப்ப இதுல இன்னொன்னு எடுத்தீங்கன்னா, இப்ப தேமுதிக எடுத்தீங்கன்னா அவர் கட்சி தொடங்கி முதல்ல ஒரு ரிஷிவந்தியன் தொகுதியில சட்டமன்ற உறுப்பினரான 2 தடவை இருந்தாரு. அவருமே 2011 எலெக்ஷன்ல தான் 29 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று எதிர்கட்சி அந்தஸ்து பெற்றார். சும்மா வரல அவருக்கு. அவரும் நல்லா, அவரே கூட ஜெயலலிதா முன்னாடி அவரால் அரசியல் செய்ய முடியல. சோ இப்படி அதே மாதிரி வைகோ டிஎம்கேல இருந்தார். டிஎம்கேட போர் வாழ்ன்னு சொன்னாங்க. ஆனா ஒரு காலகட்டத்தில் அவர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட போது அது மதிமுக கட்சி ஆரம்பிச்சு நடத்தினாரு. அதன் பின் அவர்கள் மக்கள் ஜனநாயக கூட்டணி, மக்கள் நல கூட்டணி, அந்த கூட்டணி இந்த கூட்டணி எல்லாத்தையும் போயிட்டு கடைசியில திரும்ப தான் யாரை எழுத்தாரோ அந்த கட்சியில திமுக தான் சரணாகதி அடைஞ்சிருக்காரு. சோ இப்படி ஒரு கட்சியை நடத்தி செல்வது எப்படி என்பது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அதனால இவர் எந்தவித ஒரு வார்டு தேர்தல்ல நிக்கல, இடைத்தேர்தல்ல நிக்கல, ஆனா வெறும் அறிக்கை தான் விட்டுருக்காரு. இன்னி வரைக்கும் களத்திலேயே இறங்க மாட்டேங்கிறாரு. களத்துல இறங்கினாதான் அந்த போராட்டங்களை அறிவிச்சு மக்கள் மனதில் முதல்ல இடம் பிடிக்கணும். அதாவது எங்களுக்கு 2 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் எல்லா கட்சிக்காரும் சொல்றாங்க, விஜய் சொல்றாரு. சோ 2 கோடி இங்க 2 கோடி உறுப்பினர்கள் கட்சியில் இருக்கான்னு சொன்னா அவங்க கவலைப்பட வேண்டாம். ஆனா நடிகர்கள் எல்லாம்
வாக்கு வங்கிகளாக ரசிகர்களை எல்லாம் வாக்கு வங்கிகளாக மாற்றிவிட முடியாது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை அவர் நினைச்சு பார்க்கணும். சரி, இப்ப இந்த விஷயத்துல அதிமுக பாஜக கூட்டணி உண்டுன்னு பேசப்படுது. ஆனா இபிஎஸ் கேட்டா கூட்டணி பற்றி நாங்கள் இன்னும் முடிவு செய்யவில்லை, அதுக்குன்னு காலம் பேசி வருகிறார். சரி. சோ இப்படி இருக்கிறத தமிழகத்துல திமுக கூட்டணி அன்னிலிருந்து இன்னைய வரைக்கும் இன்டாக்டா இருக்கு. அடுத்து எப்படியும் இது அதிமுக பாஜக கூட்டணி நிச்சயம் உறுதி. ஏன்னாக்க எடப்பாடி பழனிசாமிக்கு பல விதமான நெருக்கடிகள். அதாவது ஜெயலலிதா ஒரு விஷயம் முடிச்சிடறேன், சொல்லுங்க சார். 2014 ஜெயலலிதா இறந்து போனப்ப பதவி ஆசையினால அவர் பிஜேபியோட சரணடைஞ்சாரு. இப்ப அவர் தன்னுடைய பதவியை காப்பாத்திக்கிறதுக்கும் சின்னங்களை காப்பாற்றுறதுக்கும் வழக்குகள் பாயாமல் இருப்பதுக்குமாக ஒரு நெருக்கடியான சூழ்நிலை அவருக்கு தவிர வேற வழி இல்லை. பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் அது தனியா நிற்குது. 5 முனை போட்டி இருக்கும் என்ற தமிழகத்தில் இப்போது 3 முனை போட்டியா இருக்கு. இதுல யார் வெற்றி பெற? நாம் தமிழர் கட்சி சேர்க்கவே இல்லையா? 4 முனை போட்டின்னு சொல்றாங்க. இல்ல, நாம் தமிழர் பாஜகவே மறைமுகமா அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்களா? ஓ, அதுவும் சரி சரி, மறைமுகமா அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. அதனால மும்முனை போட்டி தான் இருக்குன்னு சொல்றீங்க. ராகவன் சார் பேசலாம் சார். அடுத்த சுற்றுல மறுபடியும் நான் வரேன் உங்ககிட்ட. திரு காமேஸ்வர், அதாவது இதுவரைக்கும் எந்த விதமா மக்களையும் சந்திக்கல, களத்துக்கே வரல. மேம் சொல்லும்போது ஒரு குழந்தை ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருச்சுன்னா மகிழ்ச்சி அடைவது போன்ற ஒரு மகிழ்ச்சி தான் இப்போ விஜய் அவர்கள் அடையக்கூடிய மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. உங்களுடைய பார்வை? ஒரு வருஷ குழந்தை இப்போதான் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்குதுன்னா அந்த குழந்தைக்கு எதுக்கு விமர்சனம் செய்கிறாரு முதலமைச்சர்? இதை விட பல இடத்துல பல விதமாக நேருக்கு நேர் பேர் சொல்லி இவராவது மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களேன்னு அவ்வளோ அருமையாக மரியாதையாக சொல்கிறாரு. சில கட்சி தலைவர்கள்லாம் இஷ்டத்துக்கு வாயில் வந்ததெல்லாம் பேசியிருக்காங்க. அவருக்கெல்லாம் எதுவுமே முதல்வர் வாயே திறக்கலையா? இவருக்கு மட்டும் ஏன் சொல்கிறாரு? ஒரு வயசு குழந்தை தானே, யாரும் அது வேணால் பேசிட்டு போட்டோம். நீங்கள் மலையாச்சே, நாங்கள் மடு கூட இல்லை, ஒரு கல் கூட கிடையாது, ஒரு மண் கூட கிடையாது, நீங்கள் அதுக்கு பேசுகிறீங்க. அப்போ உள்ளூர் ஒரு பயம் இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் காட்டுது. மக்களை சந்திக்கவில்லை, மக்களை பார்க்கவில்லை, மக்களிடம் எதுவும் பேசவில்லை. நீங்கள் தான் போன வாரம் வரைக்கும் பொதுக்குழு முடியும்படி என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? அவர் தெளிவுபடுத்தினார்ல, மத்தியில் ஆட்சி செய்வது, சென்ட்ரல் ஆட்சி செய்கிறது அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் அங்கே ஆட்சி செய்யுது, பாஜக தானே ஆட்சி செய்யுது. தமிழ்நாட்டில் ஆட்சி செய்வது திமுக தானே, அதிமுகவா? இதை ஒரு பொலைட் அரசியல், எலைட் இல்லை, பொலைட்டாக அழகாக ஒரு நாகரிகமான அரசியலை முன்னெடுத்து அது கொண்டு போகிறாரு. இல்லை இல்லை, நீ பேரே சொல்ல பைந்தாங்குழி உள்ளே போய் ஒழிஞ்சுக்கிற, அதனால தான் வெளில வர மாட்டேங்கிற, பேர் தானே சொல்லணும், தான் சொல்கிறேன் வச்சுக்கோ அப்படின்னாங்க. பேரை சொன்னதுக்கே இந்த கதல் ஆளாளுக்கு அங்கங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. கட்சியில் இருக்கிறவங்க யாரெல்லாம் தெரியாதவங்களாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல்லாக. ஏய் நீங்களாம் இருக்கீங்களாப்பா அப்படின்ற மாதிரி இடத்துல இருக்குது. என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் பேரை சொல்லன்னு சொல்கிறீங்க, சொன்னதுக்கப்புறம் ஒரு வருடம் கழித்து பேரை சொல்கிறீர்கள். பேரை சொல்வதே ஒரு பெரிய சாகசமாக பார்க்கிறீர்களா? நாங்கள் பார்க்கல, நீங்கள் தான் பயந்துட்டு பார்க்குறீங்க. அந்த மாதிரி நீங்கள் தானே கேட்டீங்க, கேட்டதுனால தான் அவர் சொன்னார். இது வரைக்கும் யாராவது பேர் சொன்னாரா? நடந்த பிரச்சனையை ஒரு அழகாக, ஒரு பொலைட்டாக, ஒரு நாகரீகமான ஒரு அற வழியில் இப்படி நான் அரசியல் பண்ணுறேன்னு சொல்கிறேன் நான். நீங்க இப்படி சொல்லுங்க. நான் ஒரு தலைவன் என்ன பண்ணுவான்? ரசிகர்கள் எல்லாமே மக்களுடைய அபிமானத்தை இன்னும் பெறல, அரசியல்வாதியா மக்கள் என்ன ஆசைப்படுறாங்களோ அதுதான் தலைவன் கொடுப்பான். ஒரு நல்ல தலைவருக்கு அதான் அழகு. அதை அவர் கொடுத்துட்டாரு. இருந்தா இதுன்னு நீங்க ஆசைப்பட்டீங்க கொடுக்குறேன்ட்டுன்னு. அப்படியே வர ஓத்துறதையா? அவர் ரசிகர்கள் வேற மக்கள் வேறையா சார்? இப்போ நீங்க விஜய் ரசிகர்களா இருப்பீங்க, நீங்க மக்கள்ல வரமாட்டீங்க. நான் விஜய் ரசிகன், ஆனா நான் மக்கள்ல வரமாட்டேன். ரசிகர்கள் வேற, மக்கள் வேற. அப்போ ரசிகர்கள்லாம் ஓட்டு போட முடியாது, மக்கள் மட்டும் தான் ஓட்டு போடணும். லாஜிக்கே இல்லையே இதில். மக்கள் தான் ரசிகர்கள், ரசிகர்கள் தான் மக்கள். 2 பேருக்கு ஓட்டு இருக்குல்ல, 2 பேருக்கு ஒரு ஓட்டு தானே. ரசிகர்கள் எல்லாம் மக்கள் இல்லை. கமலஹாசன் அவர்கள் பேச உங்களுக்கு சின்ன நினைவுபடுத்த விரும்புறேன். இதே ஆழ்வார்பேட்டையில என் முன்னாடி இந்த பிரிட்ஜுக்கு மேலாம் நிறைய பேர் என்னை பார்த்தாங்க சார். ஆனா ஓட்டு போடும்போது பாத்தீங்கன்னா அது அந்த மக்கள் கரெக்ட் தான். யாரோட கம்பேர் பண்றீங்க? இல்ல சொல்றேன், அவரும் ரசிகர்கள் தான். அவருக்கு நடிகர் அரசியலுக்குள்ள இல்ல. இப்போ ஓட்ட நீங்க ஒண்ணுமே வேணாம். இதே சென்சஸ் இந்த மாதிரி இந்த போல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, இந்த சென்சஸ் எடுத்துட்டு ஓட்டிங் போல் சிஸ்டத்துல யார் யார் எங்கெங்க இருக்காங்கன்னு சொல்லும்போது கமல் சாரை எங்கேயாவது 2வது இடம், முதல் இடம், 2வது இடம், இத்தனை சதவீதம் வாக்கு வாங்கிட்டு நெருங்குகிறார், போகிறார் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு வந்துச்சா? 3%, 4% தான் சொல்லிட்டு இருந்தாங்க. யாருமே சொல்ல.
தெரியல, இந்த மாதிரி சி ஓட்டரா இருக்கட்டும், இல்லைன்னா சில பத்திரிகைகளா இருக்கட்டும், யாருமே சொல்லல. ஆனா விஜய் அவர்களுக்கு ஒரு high இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி சொல்றாங்க? கொஞ்சம் மறுபடியும் வரேன் சார், நேரம் கொஞ்சம் வரைக்கும். இந்த முதல் சுற்றுல அவருடைய கருத்தை வாங்கிட்டு அப்போ அடுத்த வர சுற்றுல விரிவாக பேசலாம். திரு ஹரிஹரன், உங்களுடைய பார்வையில் பாரதிய ஜனதா கட்சி மோடிஜி அவர்களே அப்படின்னு சொல்லி அவரையும் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ள வச்சிருக்காரு, விமர்சனம் வச்சிருக்காரு. உங்களுடைய பார்வை? பாரதியவுடைய ஒரே விஷயம், களத்துக்கு வந்து கலவரம் செய்யும் திமுகவாலையும் களத்துக்கே வராத அண்ணன் விஜயாலயம் தான் இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளோ பிரச்சனைக்கும் இவ்வளோ இண்டல்களுக்கும் ஆளாகுது. திமுக கட்சிக்காரங்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, இப்போ சமீபத்தில் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் அவர்கள் பல்வேறு ஊழல் பட்டியலை வெளியிடுறாரு. அதாவது டாஸ்மார்க் நடந்த ஊழல். இப்போ அந்த 100 நாள் வேலை திட்டத்தை சார்பாக ஒரு லேடி கேள்வி கேட்குறாங்க, ஐயா எங்களுக்கு வேலையே இல்லை, வேலை போட்டு கொடுங்கன்னு ஒரு வயசானமா கேட்கும்போது மோடி காசு தரல. அதற்கு புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, 39,339 கோடி எங்க போச்சு சார்? இன்னைக்கு மக்களை ஏமாற்றுகிற, அதாவது பிஜேபியே வசப்பாடி எத்தனை நாள் இங்கே ஆட்சி நடத்த முடியும்? இதையெல்லாம் பார்த்து படித்த இளைஞர்கள் இன்னைக்கு நாங்கள்லாம் புரிஞ்சுக்க மாட்டோமா சார்? எத்தனை நாள் சார் இதே ஏமாற்று வேலை? இன்னொன்று அக்கா சொல்கிறாங்க, விஜய் அவர் தப்பாக பேசுகிறார். தப்பாக பேசுகிறத பற்றி யாருக்கா பேசுறது? இன்னைக்கு திமுக வாயை திறந்தாலே தப்பு தான். சீனி சக்கரை சித்தப்பா ஏட்ல இது நக்கப்பான்றதை தாண்டி முதலமைச்சருக்கு எதுவும் பேச தெரியாது. அவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லைன்றதே பேப்பர் பார்த்தன்னு சொல்லுவார், ஆகா என் மகனுக்கு உடம்பு சரியில்லை, ஆக அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காருன்றாரு. நான் தனி மனித விமர்சனம் செய்யலை, ஆனால் இன்னொருத்தர் விமர்சனம் பண்ணும்போது தான் என்ன லட்சணத்தில் ஆட்சி பண்ணுறோம், ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிர்வாகத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு விஜயண்ணனை வந்து விமர்சிப்பதில் என்ன லாஜிக் இருக்குது? விஜயண்ணன் தனி சப்ஜெக்ட், அவங்கள பொறுத்தவரை இன்னைக்கு மாவட்ட செயலாளருக்கு இந்த பலூனை கண்டுபிடிக்கணும். பாஜக சார்பாக ஒரு குழு போட்டிருக்கோம், அந்த பலூனை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க. இன்னொன்று, அவரை தளபதின்னு கூப்பிடக்கூடாது, வெற்றி தளபதி. நாங்கள் அந்த டிஸ்கஷன்லாம் இருக்காங்க. அவங்க மக்கள்கிட்டே ஒன்றும் வரல. இன்னும் ஹால் மீட்டிங் போட்டு டான்ஸ் ஆடுவதும், எங்கள் தளபதி எப்படி கூப்பிடுறது, அவர் ஹேர் ஸ்டைல் எப்படி ரசிக்கிறது, அவர் போன பிறகு அவர் சேரில் எப்படி உட்கார்ந்து நம்ம ஃபோட்டோ எடுப்பது, இந்த சிந்தனையில் தான் அவங்க இருக்காங்க. சினிமாக்காராகவே தான் அண்ணன் விஜய் அவர்களை பார்க்குறாங்களே தவிர பொதுமக்கள் எப்படி விஜய் அண்ணன் அரசியல்வாதியாக இன்னும் பார்க்கலையோ, பொதுமக்கள் எப்படி அவரை நடிகராக மட்டுமே யோசிக்கிறாங்களோ, அதே போன்று தான் தாவைக்கால இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களும் யோசிக்கிறாங்க. அதை நமக்கு பார்க்கும் போது தெரியுது. அப்படின்றத பதிவு பண்ணி திமுக காரங்க அக்காவை ஈஸியாக சொல்லிட்டாங்க, மகளிருக்கு அவ்வளோ பாதுகாப்பு, இன்னைக்கு எல்லா தரவுகளிலும் முதல்ல இருக்கும். அதாவது ஒரு மாநிலம் பல்வேறு இண்டெக்ஸில் நல்லா இருந்த மாநிலம் இன்னைக்கு பழுதடைந்து போய் இவங்க ஊழலால் பெரிய அளவில் பின்னடைவாகி இன்னைக்கு மற்ற மாநிலங்கள், அதாவது 3 மாநிலங்கள் கொடுத்த அந்த 100 நாள் வேலை திட்ட பணம் ஒரே மாநிலத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நடுவில் என்னாச்சு? ஒரு இஷ்யூ வருது, அது ஒரு சீரியஸ் இஷ்யூ, திமுக ஊழல் செய்யும் அப்படின்னு எங்களை பழக்க முயற்சிக்கிறீங்களா? நான் ஊழல் தான் பண்ணுவேன், நான் லஞ்சம் தான் வாங்குவேன், நான் குடும்ப ஆட்சி தான் பண்ணுவேன், எல்லாத்துக்கும் ஒரு ஃபேன்சியான பேச்சு ஒன்று வச்சுருக்காங்க பாருங்க. அதுதான் இவங்களை இன்றைக்கும் காப்பாற்றுறதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதில் சோகம் என்னென்னா 2026 இவங்களை இதை காப்பாற்ற போகிறதில்ல. முடிவு வருதுங்க, திமுக ஆட்சியினுடைய முடிவுரை இந்த ஆண்டு எழுதப்படும். 2026க்கு பிறகு அவங்க எங்கேயும் வந்து பேச முடியாதுங்க. என்னங்க ஒரே குடும்பமாக இருக்கீங்க உங்கள் கட்சியிலன்னு கேட்டால், ஆமாம் திமுக ஒரு குடும்பம் தான் ஈஸியாக சொல்லுவாங்க. விஜய் என்ன மீட்டிங் அவங்க அம்மா அப்பா வந்ததுக்கே அக்கா வந்து அது ஒரு பாயிண்டாக வச்சு பேசுகிறாங்களே. அப்போ நான் சொல்லுவேன், அக்கா ஒட்டுமொத்த குடும்பமே வீட்டில் யார் இருக்காங்களோ காலைல கிளம்பி எல்லாருமே காரை போட்டு அறிவாலயத்துக்கு வராங்களேக்கா. சாமானியர்களுக்கு வாய்ப்பு இருக்காக்கா? அக்கா போன்ற ஆட்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களாக சந்தோஷம் எங்களுக்கு. எங்களை போன்ற சாமானியர்கள் வரட்டுங்க. சரி, ஆனா எங்களை போன்ற சாமானியர்கள், அதாவது பாருங்க, எங்கள்ல இருந்து ஆள் எடுத்து அதாவது நாங்களாம் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஆட்கள், எங்கள்ல இருந்து ஆள் எடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு பாருங்க. சரி, செய்யறது தப்புன்னு தெரியுது சார், தெரிஞ்சாலும் அந்த தப்புக்கு இவ்வளவு பேர் நீங்க வக்காலத்து வாங்கும் போதுதான் ரொம்ப வேதனையா இருக்கு. பெண் பாதுகாப்பா அக்கா ஒரு பெண்ணாக சொல்வது உண்மையிலே எனக்கு பதபதைப்புது. சரி, ஓகே, நான் பேசலாம். பார்க்கறாங்களா? நாட்டில் நடக்கக்கூடிய நிலவரங்கள் எல்லாம் பார்க்கறாங்களா? இன்னைக்கு தமிழ்நாடு எந்த அளவு எல்லா விதத்திலும் பின்னடைந்து போயிருக்குது. முதலமைச்சர் வீரவசனம் பேசி மற்ற ஸ்டேட்ல இருக்கக்கூடிய முதலமைச்சர் எல்லாம் கூப்பிடுறாரு. இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, தமிழகத்தில் 2வது இடத்திற்கே போட்டி என்று முதலமைச்சர் அவர்கள் கூறியிருக்கிறார். அதாவது விஜய் அவர்கள் பேசிய பேச்சு திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் தான் போட்டி என்று பேசியதை அடுத்து முதலமைச்சர் அவர்கள் பதிலளிக்கும் விதமாக இதை கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் விஜய் அவர்கள் தொடர்ந்து அதிமுகவை விமர்சிக்காமல் இருப்பது ஏன் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அதை ஒட்டி விவாதம் சென்று கொண்டிருக்கிறது. ஹரிஹரன், நம்ம இடைவேளைக்கு முன்னாடி பேசிட்டு தான் தொடர்ந்து நீங்கள் பேசுங்க. அதனால பாஜக இன்னைக்கு ரொம்ப உற்று நோக்கி பார்க்கறது,
இப்போ வரக்கூடிய புது கட்சியாக இருக்கட்டும் இல்லை இங்கே ஆளக்கூடிய கட்சியாக இருக்கட்டும் ஒரு அரசியல் புரிதலே இல்லாமல் அரசியல் பண்ணுறாங்க. மக்கள் பிரச்சனைனா என்னன்னு தெரியாமல் இந்த பக்கம் உண்மையாகவே சொல்ல போனாங்க அது ஒரு மன்னராட்சி கான்செப்டாக தான் இருக்குது. அதை நாங்கள் வந்து இடைவேளைக்கு முன்னாடி நீங்கள் அந்த பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசியிருந்தீங்க. பெண்கள் பாதுகாப்பை பற்றி நீங்கள் எவ்வளோ கண்ணு கருத்துமா இருக்கீங்க பாருங்கள். இந்த கண்ணு கருத்து இந்த ஆளுங்கட்சி இருந்ததுன்னா இந்த பிரச்சனையே இல்லை. பெண்களுக்குங்க தினந்தோறும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை, ஒரு அஃபென்ஸ் நடக்குது, ஒரு பாலியல் குற்றங்கள் நடக்குதுன்னா அதோட ஃபுல் ஸ்டாப் இல்லை, கமா போட்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஆனால் அதை இருப்புக்கரம் கொண்டு முதலமைச்சர் அடக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் தர மாதிரி நான் சொல்கிறார் முதலமைச்சர். அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கிற பிரச்சனை இந்த ஆட்சி மேலே குறை சொல்கிறாங்களே. எப்போவுமேங்க ஒரு சில விஷயங்கள் இருக்குது, ரொம்ப சென்சேஷனல் இஷ்யூவெல்லாம் நீங்கள் ஆட்சியில் குறை சொல்கிறோம், அதை பர்சனலாக நீங்கள் அஃபெண்டிங்காக எடுத்துக்கூடாது. அது வந்து ஒரு பெரிய ஒரு நிர்வாக பிரச்சனை. நம்ம பெண்களை பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நேரத்தில் இருக்கும், காவல்துறையெல்லாம் எச்சரித்து பெரிய அளவில் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண வேண்டிய நேரத்தில் முதலமைச்சர் தனக்கு பாதிப்பு வந்துருமோ, தான் கட்சிக்கு பாதிப்பு வந்துருமோ, தான் ஆட்சிக்கு பாதிப்பு வந்துருமோன்னு இந்த சிந்தனையிலே இருக்காரு. இன்னொன்று, எங்ககிட்ட என்ன கம்ப்ளைண்ட் பண்ணலாம், எங்களை என்ன குட்டையை குழப்பலாம், மக்களை எப்போ பார்த்தாலும் குழப்ப நிலையிலே வைப்பது எப்படிங்க ஒரு ஆளுங்கட்சி நல்ல கட்சி நல்ல ஆட்சி நடத்துது நம்ம சொல்ல முடியும்? ஏதாவது ஒரு நிலைப்பாடுல ஒரு ஆளுங்கட்சியாக இருந்துட்டு இந்த திமுக ஒரு நிலைப்பாடுல சரியா இருந்திருக்கா? மும்மொழி கொள்கையை எடுத்துக்கோங்களேன், குளறுபடி பண்ணி சாமானிய பாமர மக்கள் ஏற்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, ஏங்க இந்த திமுக ஏமாத்துறது என் பிள்ளைகளை மட்டும் இல்ல, அந்த காலத்துல எங்களையும் சேர்த்துதான் சொல்லி பொதுமக்கள் ஏற்கிறாங்க. கேட்கக்கூடிய எளிமையான கேள்வி, பார்க்கக்கூடியவர்களுக்கு எளிமையா புரிய விஷயம். உங்க வீட்டுல ஹிந்தி படிக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டா, ஆமா ஆமா என் பையன் ஒரு அடிஷனல் லாங்குவேஜ் கத்துக்கணும்னு சொன்னா நான் சேர்த்து விட்டேன். அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி பேசக்கூடிய கட்சி திமுக. ஏழை குழந்தைங்க ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணும்னு ஆசைப்படுறதுல என்ன சார் குத்தத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க? கண்டிப்பா நான் பேசுவோம் ஹரிஹரன். மறுபடியும் ஆண்டாள் பிரியதர்ஷினி மேம், அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெறுகிறது என்று புறந்தள்ள முடியாது அப்படின்னு சொல்லி ஹரிஹரன் அவர்கள் சொல்றாரு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பொறுத்தவரை மக்கள் பிரச்சனைனா என்னன்னு தெரியல திமுகவுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஜோக்க சொல்றாரு. எனக்கு இது அப்படிதான் எடுத்துக்க முடியுது. ஏன்னா மக்கள் பிரச்சனைனா காதிலே வாங்கிக்காத ஒரு பிரதமரோட கட்சியில இருக்கிறவர் தான் அவரு. மக்கள் பிரச்சனை கதறாங்க எல்லாருமே. அதை பத்தி ஏதாவது தெரியுமா பிரதமருக்குன்னா? எல்லா நாளும் அவர் வெளிநாட்டுல தான் பறந்துட்டு இருப்பாரு. அது தவிர மும்மொழி கொள்கையை பத்தி மிக தவறான ஒரு கருத்தை சொல்கிறார். நம்ம திணிப்பைத்தான் எதிர்க்கிறோம், எந்த மொழிக்கும் எதிரிகள் அல்ல தமிழர்கள் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும். யாருமே போய் கத்துக்கிறத நாங்க தடுத்ததே இல்லை. இங்கதான் நம்முடைய தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா நூற்றாண்டுகளாக இயங்கி கொண்டிருக்கிறது. சரி, ஏழை பிள்ளைங்க ஓகே, இப்ப வெளியே பூனைக்குட்டி வெளியில வந்துடுச்சுங்கிறத அவரே ஒத்துக்கிறார் பாருங்க. ஹிந்தி தான் அவர்கள் சொல்லுகின்ற மூன்றாவது மொழி அப்படிங்கறத எக்ஸாம்பிளா சொன்னாங்க. ஹிந்தி பிரச்சார சபா ஒரு எக்ஸாம்பிள். அவர் ஹிந்தியை சொன்னதுனால ஜனதா கட்சி ஒரு இடத்துல கூட நீங்க ஹிந்தி கத்துக்கோங்கன்னு சொல்லல. அவரும் இருக்கணும், ஹிந்தியை தான் இவர்கள் சொல்கிறார்கள். இவங்க மாநில தலைவர் முதற்கொண்டு அந்த தமிழிசை அக்கா முதற்கொண்டு எல்லாருமே பேசிட்டாங்க. இப்ப தம்பியும் பேசிட்டார். அதனால ஹிந்தி தான் இவர்கள் திணிக்க நினைக்கின்ற ஒரு மொழி. இங்க ஹிந்தியை படிப்பதற்கு யாரும் தடை செய்யவில்லை. ஹிந்தி பிரச்சார சபால தமிழ்நாட்டிலிருந்தா 3 லட்சத்துக்கும் அதிகமாக மக்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை தவிர மிக முக்கியமா இவ்வளவு ஏழை மக்கள், ஏழை குழந்தைகள் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, அப்ப ஏழை குழந்தைகள் மருத்துவர் ஆகணும்னு நாங்க போராடணும்ல. நீட்டுக்காக எதிராக, நீட் தேர்வுக்கு எதிராக நாங்கள் கையெழுத்து பிரச்சாரம் செய்தோமா இல்லையா? அப்ப அந்த ஏழை குழந்தைகளும் மருத்துவ படிப்பு படிக்கணும். அவங்க டியூஷன் சென்டர் போகாம, அந்த ட்ரைனிங் கோர்ஸ் எல்லாம் போகாம, நீட் எக்ஸாம் எழுதாம மருத்துவ படிப்பை படிப்பதற்கு எங்களுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் திட்டத்தை கொண்டு வந்தாரா இல்லையா? அதன் மூலம் எத்தனை மருத்துவர்கள் உருவாக்கினார்கள். உலகளாவிய அளவில் தமிழர்கள் மருத்துவர்களாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியால் வந்த பெருமை அதெல்லாம். அப்ப அந்த நீட் தேர்வை விலக்க சொல்லுங்களேன். அங்கே தனியார் முதலாளிகள் நடத்துகின்ற அந்த பயிற்சி வகுப்புகளுக்கு, கோச்சிங் சென்டருக்கு மிக அதிகமாக வருமானம் வர வேண்டும். அந்த வருமானத்தை இவர்கள் எலக்டோரல் பாண்ட் மூலமாக வாங்கிப்பாங்க. இப்படியாக ஒரு சூழ்ச்சியை இவர்கள் கட்டமைக்கிறார்கள். அதனால யாரும் ஹிந்திக்கு எதிர்ப்பு இல்லை. ஹிந்தி எங்கள் மீது அரசியல் ரீதியாக, அரசு கொள்கையாக திணித்தால் அதற்கு நாங்கள் எதிராக களமாடுகிறோம். காரணம் உங்களுக்கே தெரியும். யாருமே பேசாத கடவுளின் மொழி என்று இவர்கள் கட்டவிழ்த்து கொண்டிருக்கின்ற அந்த பொய்யான சமஸ்கிருதத்துக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளை கொடுக்கிறார்கள். தமிழுக்கு வெறுமை 78 கோடியோ என்னவோதான் கொடுத்திருக்காங்க. அது தவிர ஊழல்ங்கிறாரு. அந்த டாஸ்மாக் ஊழலை பத்தி நான் சொல்லிடுறேன். 30 லட்சத்துக்கு மேல் அங்கே கணக்கில் ஏதாவது குறைபாடு இருந்தால்தான் அந்த ஈடிங்கிற அமலாக்கத்துறை உள்ளே வர முடியும். இப்போ உள்ள டாஸ்மாக் வருமானத்தில் அந்த 30 லட்சத்துக்கு மேலே எந்த விதமான குறைபாடு இல்லைங்கிறதுனால
அண்ணாமலை அவர்கள் சொன்னதனால் அதிமுகவில் நடைபெற்ற அந்த ஊழலையும் சேர்த்து 1000 கோடின்னு கொண்டு வந்து ஒரு figure எடப்பாடி அவர்கள் கொடுத்திருக்காங்க. சொன்னது பார்த்தா இப்போதைக்கு 1000 கோடி, ஆனா அது 30,000 40,000 கோடிக்கு மேல இருக்கும் ஆமா, அப்படின்னு அது எடப்பாடி வந்து அவர்கள் அவர்கள் ஆட்சியில் நடந்த ஊழலைத்தான் இவர் சொல்கிறார். அதுவும் இப்ப இப்ப ஈடிக்கு இவங்க கொஞ்சம் ஊழல் பண்ணிருக்காங்க, அவங்க கொஞ்சம் ஊழல் 30 பண்ணிருக்காங்க. லட்சத்துக்கு எங்க கீழே ஊழல் மட்டும் தான். சொல்லுங்கன்னு சொல்றாங்க. 30 லட்சத்துக்கு கீழேங்கிறது கவனக்குறைவாக இருக்கலாம். அங்க உள்ள பணியாளர்கள் செய்கின்ற தவறாகவும் இருக்கலாம்ல. அப்ப இடி 1000 கோடி அப்படின்னு சொல்றதாக ஒரு அது தகவல் வந்து இருக்கு. முதல் நாள் இவர்களுடைய மாநில தலைவர் சொல்கிறார் 1000 கோடின்னு, மறுநாள் அந்த இவருடைய ED பேச்சே வந்து இடி எதிரொலிக்கிற விதமா இருந்துட்டு இருக்கு. இல்ல ஈடியோட டைரக்டரே மாநில தலைவர் தான், ஆட்டுக்குட்டி தான் ஈடியோட டைரக்டர். இவர் சொல்கின்ற இல்ல, இல்ல. அந்த வார்த்தையை தான் சரி, அந்த இவர்களோட மாநில தலைவர் நாங்க சொல்லலாம். இவர்களுடைய மாநில தலைவர் தான் ஈடியோட டைரக்டர். இவர் எழுதி கொடுக்கின்ற ஸ்கிரிப்டை தான் அவங்க பேசுறாங்க. அந்த அமௌண்ட்டை கூட ஏன் 999 கோடி சொல்லலாம், இல்ல 1005 கோடின்னு சொல்லலாம். கரெக்டா 1000 கோடி. எப்படி அப்படின்னா இதற்கு பதில் சொல்லுங்க. அப்படின்னா சிஏஜி அறிக்கையில 7.5 லட்சம் கோடின்னு பிரதமர் மேல குற்றச்சாட்டு சொன்னாங்க. அந்த சொன்ன அதிகாரிகளைத்தான் பந்தாடினார்கள். அதற்கு பதிலா சொல்லுங்க. ஓகே ஹரிகரன், ஒரு வினாடிங்க வரங்க அடுத்து உங்கள்ட்ட. இன்னைக்கு நாங்க சொல்லக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டு, திமுக மேல நாங்க வைக்கக்கூடிய அலிகேஷன்ஸ் எதுவுமே ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் கிடையாது. அதற்கு நீங்க ஒரு டிஃபமேஷன் கேஸ் போட சொல்லுங்க, இல்ல அந்த துறை சார்ந்த அமைச்சர்களை பேச சொல்லுங்க, இல்ல ஒரு சுகாதாரத்துறையில ஒரு பிரச்சனையை கிளைம் பண்றோம் அந்த மாசுவை பேச சொல்லுங்க. முதலமைச்சர் மேல நாங்க அலிகேஷன் வைக்கிறோங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல டாஸ்மார்க் முதற்கொண்டு 100 நாள் வேலை திட்டம் முதற்கொண்டு இன்னைக்கு அந்த குழந்தைகளுக்கு லேப்டாப் தர போறோம், பல்வேறு விஷயங்கள் சேர்த்தே பதில் சொல்லிருங்க. சொல்லுங்க. இல்ல அலிகேஷனுக்கு கேஸ் போட சொல்லுங்க அப்படிங்கறாங்க. நாங்க ஏன் கேஸ் பண்ணோம்? உங்களோட அலிகேஷன் உண்மையா இருந்தா நீங்க கேஸ் ப்ரூவ் பண்ணுங்க. எப்ப பாரு மாநில தலைவர் ஒரு டப்பால தூக்கிட்டு போய் ஃபைல்ஸ்னு கிண்டியில கொண்டு போய் வெளியிடுவாங்க. டப்பா ஞாபகம் வருது, இவங்க எலெக்ஷன் டைம்ல ஒரு டப்பா வச்சாங்க. முதலமைச்சரின் துறை சிறப்பு துறை என்ற ஒரு துறை இருக்கிறது. அந்த மனுக்கள் மீதான அத்தனை தீர்வுகளையும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நீங்க கூகுள ஓபன் பண்ணி வெப்சைட் ஓபன் கேள்வி புரியுது. அது அலிகேஷன் நீங்க வச்சீங்கன்னா நீங்க தான் அதுக்கான கேஸ் போடணும். அலிகேஷன் அவங்க பண்ணவே இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க எதுக்கு எதிரா வாதாடுறாங்க? அதுக்கு தான் ஈடி வருது. ஈடி உள்ள வந்தோனே அது டைரக்டர் நாங்க தான் சொல்றாங்க. ஏன் இவர்களுடைய மாநில தலைவர் பிடிக்கிறவங்க இவர்களுடைய மாநில தலைவர் அமௌண்ட் எப்படி சேம் அதே சொன்னாங்க. ஒரு தவறு வருது. ஏங்க நான் பிரெடிக்ட் பண்றேங்க, நான் பிரெடிக்ட் பண்றது எப்படி நான் கேட்பது ஊழல் பண்ணிருக்கேன்னு ஒத்துக்கிறாங்க போல. ஏன் ஊழல் பண்ணிருக்கேன் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது இவ்வளவு கரெக்டான்னு சொல்லி இது இருக்கு. நாங்கள் கேட்பது ஒரு கேள்வி சார், இவ்வளவு அலிகேஷன்ஸ் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து வைக்குது. இன்னைக்கு மக்கள் பிரச்சனைக்கு தொடர்ந்து நிற்கிறோம். ஒரே விஷயம் சார், மக்கள் சார்ந்த விஷயங்கள்ல திமுக என்ன நினைக்குதுன்னா, அதாவது திட்டம் சொல்லி, அதாவது ஒரு திட்டம் பண்ணியிருக்கேன், இந்த திட்டங்கள்லாம் உங்களுக்கு பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஓட்டு கேட்கறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அது ஒரு பெரிய ஒரு செட்பேக், அது பெரிய பயம் அவங்களுக்கு ஏற்படுத்தும். அவங்க பொறுத்தவரை விலைக்கு வாங்கக்கூடிய கான்செப்ட்ல நீ கட்சி நடத்துறாங்க. அது கட்சி பொறுப்பாளராக இருக்கட்டும், மக்கள் ஓட்டா இருக்கட்டும், எல்லாமே ஒரு வியாபார சந்தையில இவங்க வந்து ஒரு எம்டி, ஒரு டைரக்டர், ஒரு கம்பெனி நடத்தக்கூடிய இவர்கள்லாம் வந்து இன்னைக்கு மக்கள் சார்ந்து பேசுவதும் ஊழல்னு சொல்லும்போது திமுக கம்முன்னு இருக்கணும். அதான் அவங்களுக்கு ரொம்ப நல்லது. திமுகவுடைய முதலமைச்சரே அண்ணன் புரட்சி இளைஞர் அண்ணாமலை பேர் சொல்லும்போது ஏங்க ஓடுறீங்க? அண்ணன் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டா பேசுவார் எங்க போனீங்கனாலும். ஆனால் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் பெயர் சொல்லி இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறான்னு சொன்னா ஏங்க ஓடுறீங்க? ஏங்க நீங்க தான் 70 ஆண்டு பாரம்பரியம் உள்ள கட்சி, எங்களை பெரும்பான்மையா ஆள கட்சி, நீங்க தான் பெரிய ஒரு கட்டுப்பாடு, பெரிய ஒரு கலாச்சாரம் கொண்ட கட்சி. பேசுங்களேங்க. இன்னைக்கு புரட்சி இளைஞர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் மக்களுக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பை எல்லாம் பார்க்கும்போது ரெண்டு காரணம் இருக்கு. ஏற்க முடியல. நீங்க சொல்ற மாதிரி ஒரு காரணம் இருக்கலாம். இன்னொன்னு அவங்க வந்து அது பெரிய ஒரு பொருட்டா ஒரு மதிக்காம அவங்க யாரையுமே எடுத்துக்க மாட்டாங்க சார். மக்களை மட்டும் பெரிய பொருட்டா எடுத்துக்கிறாங்களா? எங்கேயாவது போனா ஒருமையில பேசுவாங்க. இவங்க மேடம் இப்ப பேசிட்டு இருக்கும்போது வாய் அடக்கிட்டு இருக்க சொல்லுங்கன்றாங்க. இதெல்லாம் ரொம்ப இயல்பு சார். அதாவது மக்களை ஏளனப்படுத்தி பேசுவதும், அதாவது இளைஞர்களை இலக்காரமாக பார்ப்பதும், ஒட்டு மொத்தத்துல ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும், ஒரு குடும்பம் நல்லா வாழணும். அந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் சார் வாழ்ந்துட்டு இருக்கு. விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து, தாத்தா காலத்துல இருந்து அந்த ஒரு குடும்பம் தான் நல்லா இருக்கே தவிர அதற்கு அடுத்து வந்த குடும்பம் எல்லாம் எங்க இருக்கு, என்னவா இருக்குன்னு கூட தெரியாது. இளைஞர்களை நான் வாய்மூடி இருக்கவே சொல்லல. இளைஞர்களுக்கு பேசவும் சிந்திக்கவும் கற்றுக் கொடுத்த இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற. ஆனா மற்றவர் கருத்தை சொல்லும் போது நீங்கள் நடுவில் குறுக்கிடாதீங்க. அந்த கண்ணியத்தை தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். அந்த கண்ணியம்ங்கிறது பிஜேபியில கிடையாதுங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது இப்போ அதிமுகவை தொடர்ந்து விமர்சிக்காதது ஏன்? எம்ஜிஆர் அவர்களை பற்றி தொடர்ந்து புகழ்ந்து பேசப்பட்டு வருகிறது மேடைகளில். அப்போ எம்ஜிஆருடைய வாக்குகளை அறுவடை செய்வதற்கான ஒரு முயற்சியாக இது இருக்கிறதா? அதுவும் ஒரு பிளான் ஸ்ட்ராட்டஜி, ஒன்றும் தப்பு இல்லையே அது. ரெண்டாவது இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவர் தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கார்ல, யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள பற்றி தான் நாங்கள் பேச முடியும் சார். 5 பேர் ஓட்டப்பந்தயத்தில் இருக்காங்கன்னா
5 பேருமே முதல்ல எங்க வரணும்ன்றதான் பார்ப்பாங்க. ம், ம். ஒருத்தர் நான் 2வது வந்தா போதும் 3வது வந்தா போதும் இல்ல, யாரும் விஜயகாந்த் ஓடுறது கருப்பு இல்ல. எம்ஜிஆர் சொன்னார், இப்ப விஜய் அவர்கள் நான் இப்பதான் சொல்ல வரேன்ல. இப்போ அந்த பாயிண்ட்ல பார்க்கும்போது எல்லோருக்குமே அது இருக்கும். நீங்க வந்து ஏன் இவரை சொல்ல ஏன் அவரை சொல்லன்னு ஏன் கேக்குறீங்க? தேவையே இல்ல. யாரை நோக்கி பயணிக்கிறாரு? இப்ப யார் இருக்கா ஆட்சியில? திமுக. அப்ப அவங்கள தானே பேசணும். அவங்க தான் முதல் இடத்துல இருக்காங்க இன்னி ஸ்டேஜுக்கு. அப்ப அவங்க தமிழகத்தை அதிகமா ஆண்ட கட்சி அதிமுக. திமுக தவிர்த்து ஒரு அரசியல் பேச முடியுமா தமிழகத்துல? எனக்கு புரியவே இல்லை. இப்போ மேடம் உசைன் போல்ட்னு சொன்னாங்க, அந்த பாயிண்ட்லயே வரேன். 3 முறை உசைன் போல்ட் வந்து ஒலிம்பிக்ல ஜெயிச்சிருக்காரு. அதுக்காக 4வது முறை வந்து அவர் தான் ஜெயிப்பாருன்னு ஏதாவது எழுதி கொடுக்க முடியுமா? அப்படி கிடையாது. இல்ல அவர் பத்தி பேசும்போது உசைன் போல்ட்டை தவிர்த்து பேச முடியுமா? அததான் தவிர்த்து பேச முடியுமான்னா, அவர் அந்த ஸ்டார்ட்ல வரும்போது இல்ல தோக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வயசாயிடுச்சு, வாட் எவர் இட் இஸ் ஏதோ ஒன்று வச்சுக்கீங்களேன். இப்ப அதிமுக பலகீனப்பட்டு கிடக்கு, 4ஆ உடஞ்சு கிடக்கு. 45% வாக்குகள் 20% வந்துருச்சு. அவங்க கட்சிக்குள்ளேயே பல போராட்டங்கள், பல இஷ்யூஸ் ஓடுது. அவர்கள் கட்சியை காப்பாத்துறதுக்காகவும் தலைமையை காப்பாத்துறதுக்காகவும் சின்னத்தை காப்பாத்துறதுக்காகவும் ஒருத்தர் போராடி கொண்டிருக்கிறாரு. அந்த போராட்டமே ஒரு பெரும் போராட்டமா இருக்கு. அப்புறம் இவங்க மக்கள் பிரச்சனை எப்படி பார்ப்பாங்க? ஆளுங்கட்சி செய்யற பிரச்சனைகளுக்கு எப்படி போராட்டமாக வந்து வெளில நிற்பாங்க? எப்படி குரல் கொடுப்பாங்க? இதெல்லாம் எதுவுமே நடக்கல. இப்ப 2 நாள் முன்னாடி ஓட்டர்ஸோட இது வந்திருக்கு, அதை எடுத்து பார்த்திருப்பீங்க. அதுல யாருக்கு 2வது இடம் கொடுத்திருக்காங்க? 18%. இப்போ இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க 27% திமுக முன்னாடி நிக்குது. எஸ், ஆளும் கட்சி அவர்கள் ஏதோ செஞ்சிருக்காங்க, பண்ணியிருக்காங்கன்றதுனால மக்கள் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவர் தான் வீட்டை விட்டே வெளில வரலையே, வீட்டுக்குள்ளேயே தூங்குறாருன்ற போது இப்போ மக்கள்லாம் முட்டாள். ஓட்டு கொடுக்குறவங்க 18%. ஒன்னு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இது கருத்து கணிப்பு இல்லை, இது கருத்து திணிப்பும்பாங்க. இதே அந்த இடத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதாவது எடுத்துட்டு புரட்சி தமிழர் சொல்றாருல, அண்ணாமலை வச்சிருந்தாருன்னா, பாத்தீங்களா சார் எங்க அண்ணாமலை எப்படி பண்ணிருக்காரு பாருங்க. அப்படியே தமிழர் எடப்பாடி ஓகே, புரட்சி இளைஞரா வாட் எவர் இட் இஸ், அண்ணாமலை புரோ வந்திருந்தாருன்னா கருத்து கணிப்பு பாத்தீங்களா, நாங்க அவ்வளவு செய்யறோம் சார் மக்களுக்குன்றுவாங்க. இப்ப அவங்க வரலன்னு பேசுவாங்க. இது சகஜம். இதெல்லாம் அதுதான் சொல்றல, ஒரு மக்கள் என்ன கொடுக்குறான்றது பாத்தீங்கன்னா he is getting connected சார். ஒரு தலைவன் எல்லா இடத்துக்கும் போய் நிக்க முடியாது மக்கள் கிட்ட. ஆனா அந்த தலைவனையும் மக்களையும் பிரிட்ஜ் பண்ற ஒரு இடம் இருக்குல்ல, அவன் தான் கழக தோழர்கள், தொண்டர்கள், சோ கால்டு நண்பர்கள் அவர் சொல்ற மாதிரி இருக்கு. அவர் பிரிட்ஜ் பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஜெயலலிதா அம்மா பிரிட்ஜ் பண்ணாங்க, எம்ஜிஆர் பிரிட்ஜ் பண்ணாங்க, அண்ணா பிரிட்ஜ் பண்ணாரு, கலைஞர் பிரிட்ஜ் பண்ணாரு. அதனாலதான் அங்க இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்போ இந்த கோடை காலம் இருப்பதனால், வெயிலின் தாக்கம் அதிகம் இருப்பதனால் தயவு செய்து நீங்கள் எல்லோரும் நீர்மூழ் பந்தல், தண்ணீர் பந்தல் சொல்லும்போது ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 5000 இடத்துல நீர்மோர் பந்தல், தண்ணீர் பந்தல் உடனே போடுறாங்க அவங்க. அது யாருக்காக போடுறாங்க? அப்ப அந்த மக்கள் யாரை பாக்குறான்? தலைவன் சொல்றான், தொண்டர்கள் செய்யறான், மக்கள்கிட்ட போய் கனெக்ட் ஆகுது. 18% அவங்க நேத்து சி ஓட்டர்ஸ் கொடுத்ததுல வந்து 2வது இடத்துல நிக்குது. உங்க பாயிண்ட் புரியுது. இப்ப எம்ஜிஆர் அவர்களுடைய ஓட்டு அறுவடை செய்யறது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க பார்க்க சொல்றீங்க. அது நாங்க அறுவடை செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. சொல்றீங்க தாவேக்காவோட ஸ்ட்ராட்டஜி இல்ல, அது எல்லாரோட ஓட்டையும் அறுவடை செய்வாங்க. அதுதான் இங்க பிரச்சனையே. அப்ப மோடிஜி அவர்களுக்கு வந்து எதிர்த்தா தமிழ்நாட்டுல ஒரு ஓட்டு கிடைக்கும்ன்றதுனால மோடிஜி அவர்களை எதிர்க்கிறதாவும் இல்ல, அவர் கொள்கை ரீதியாவே இருக்கு. அது மோடிஜி எதிர்க்கணும்ன்ற அவசியமே இல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா விழும். கொள்கை ரீதியா எதிர்த்தாச்சு. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அது பிரச்சனை கிடையாது. இப்போ அவர் எதிர்க்கிறது எல்லாருமே எதிர்க்கிறாரு. ஊழல் அரசியலே எதிர்க்கிறாரு, மதவாத அரசியலே எதிர்க்கிறாரு, எல்லாத்தையுமே எதிர்த்து தான் இருக்காரு. ஒரு உண்மையான நேர்மையான ஒரு அரசியலையும் என்னுடைய புரிதல் படி பாத்தீங்கன்னா, நீங்க வந்து முதல்ல நீங்க சொன்ன மாதிரி உள்ளபடியே தாவேக்காக இருக்கக்கூடிய ஒரு பெர்சன்டேஜ், அப்புறம் எம்ஜிஆர் அவர்களை ஆதரிக்கிறதுனால அதுலேருந்து வரக்கூடிய ஒரு சில ஓட்டுகள், அதே மாதிரி பாரதிய ஜனதாக்கு ஒரு எதிர்ப்பு நிலை தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு பேச்சு அடிபடுது. சோ அந்த ஓட்டுகளை அறுவடை செய்யணும். இந்த மாதிரி பல்வேறு ஸ்ட்ராட்டஜியோட திமுக ஓட்டையும் சேர்த்து நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்றேனே, இதே மாதிரி ஒரு நீங்க சொன்னீங்க ஒரு மாபெரும் நடிகர் கமலஹாசன் ஆரம்பிச்சாருன்னு. இந்த மாதிரி அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு அப்புறமாக அவரை பத்தி ஏதாவது ஒரு டெய்லி ஏதாவது ஒரு அறிக்கை ட்விட்டர் கொடுத்துட்டே இருந்தார். இந்த மாதிரி டிபேட் எடுத்தீங்க, இந்த மாதிரி மக்கள் உட்காந்து பேசினீங்க. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அரசியல் களம் சூடு பிடிச்சது. இதெல்லாம் அவர் இருக்கும்போது ஆகலையே. சரத்குமார் கட்சி ஆரம்பிக்கும் போது ஆகலையே. டி ராஜேந்தர், பாகியராஜ் நடக்குது அப்படின்ற போது அவர் அனைத்து அரசியல் கட்சிகள் விசிக முதற்கொண்டும் பாமக முதற்கொண்டும், ஏன்னா இளைஞர்கள் இளைஞர்கள் பாதி ஏற்கனவே மத்திய அரசு எதிர்க்கிறனால நிதி வரலன்னு சொல்லி தமிழக அரசு, திமுக அரசு எதிர்க்கிறனால நிதி வரலன்றாங்க. இப்போ ஒருவேளை நீங்க சொல்றபடி வந்து 2026 விஜய் அவர்களுமே வந்து ஆட்சிக்கு வந்தாலும் கூட சக்கர கொடுங்க சார், வந்து நீங்களும் அதே நிலைப்பாடு தானே எடுக்கிறீங்க. இப்போ மத்திய அரசோட இணக்கமான சூழல் இல்ல. சூப்பர் பாயிண்ட். இந்த கேள்வி கேட்டீங்களா, இதுதான் நான் பதில் சொல்லணும்னு காத்துன்னு இருக்கேன்.
உண்மையிலே நீங்கள் மோடிஜிட்ட, அண்ணாமலைஜிட்ட, அமித்ஷாஜிட்ட போயிட்டு 2026 யார் வரணும்னு கேட்டிங்க வச்சிங்களேன், அந்த உண்மை கண்டறியும் மிஷின் ஒன்று இருக்காங்க, நிற்க வச்சு ஒரு வேளை சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வரேன், கேட்டிங்க வச்சிங்க, ஃபஸ்ட்டு அவங்க தான் வரணும்னு ஆசைப்படுவாங்க. எங்களால் வர முடியாது, அவங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்றவே முடியாது, அதனால் அவங்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும். அடுத்தது யாருன்னா அடிமை அதிமுக, அவர்கள் எனக்கு வேணும். அவங்க வந்து அஇஅதிமுகன்னு தான் சொல்லணும். அது அந்த ஆஇ வந்து அகில இந்தியாவில் அடிமை அதிமுக, அவங்க ரெண்டாவது வரணும்னு ஆசைப்படுவாங்க. மூணாவது சாரி ஓகே அதிமுக வரணும்னு ஆசைப்படுவாங்க. மூணாவது திமுக வரணும் தான் அவங்க ஆசைப்படுவாங்க. ஏன்னா அதோட சிண்டு கையில் இருக்கும். இவர்கள் செய்த ஊழல் பட்டியல் ஃபுல்லாக கையில் இருக்குது. சரி, மேடம் என்னமோ பயங்கரமாலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, 30 லட்சத்துக்கு மேலே, அது வந்து தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது வந்து அங்கே இருக்கிற கிளர்க்கு, அங்கே இருக்கிற ஒரு நிதி, ஏதோ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கூட, ஒரு டாஸ்மார்க் 30 லட்சம்னா 5450 டாஸ்மார்க் இன்ட்டு 30 லட்சம் கணக்கு போட்டு சார். அங்கே தலைமையகத்தில் இல்லை சார், நான் சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு, அவங்க சொன்னதுக்காக நான் எடுத்து வைக்கிறேன். இப்படி தான் அந்த ஊழல் நடந்துட்டு இருக்கு. அவங்க அதை வரணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன் நான் டாபிக் விட்டு வரது போல, நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி, நான் பதில் சொல்கிறேங்க. அப்போ அது நேரம் அவங்க கையில் சிண்டு இருக்கும். நான் சொல்கிறது தான், அதனால தான் நைட்டோட நைட்டாக கிளம்பி போயிட்டு டெல்லி போயிட்டு வராரு. எதுக்கு போனார்னே தெரியாது. கேட்டால் சொல்கிறார், அவர் வேற ஒரு காரணத்துக்காக பர்சனலாக போயிட்டு வராரு செந்தில் பாலாஜி அப்படின்றாங்க. ரெய்டு முடியுது, முதல் நாள் 40,000 கோடின்னு ஏதோ சொல்கிறாங்க, அடுத்த 2 நாள் கழிச்சு 1000 கோடிக்கு குறையுது, அந்த நைட்டே கிளம்பி போயிட்டு வராரு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இதே 600 கோடி ரூபா தான் ஊழல் பண்ணதா சொல்லி முதலமைச்சரே தூக்கி உள்ள வச்சிருக்காங்க டெல்லியில். அதே இது வந்து கவிதாக்கு நடந்திருக்கு, அதே இது வந்து இவருக்கு நடந்திருக்கு, சத்தீஸ்கர்ல நடந்திருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கல. இது என்ன அப்புறம் சொல்றேன், முடிச்சிடுறேன். அது வரும் அது என்ன கணக்குன்ற நான் அப்புறம் சொல்றேன். அப்போ இந்த பிரச்சனைலாம் இருக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் முடிக்கல, அதுக்காக தான் இதெல்லாம் இருக்கு. ஆனா விஜய் நான் வந்தாரு வச்சுங்களேன், இஸ் a man of a clean slate. அவருக்கு வந்து மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல, எந்த ஊழலும் கிடையாது, எந்த ஐடி ரைடும் வராது, எந்த வராது. அதனால அததான் சார் சொல்றேன். அப்ப அவர் வரும்போது அன்னைக்கு சொன்னா தெரியுமா, மோடிஜி தமிழ்நாட்டை பார்த்தா ஏன் ஜி அலர்ஜி உங்களுக்கு, பார்த்து இருந்துக்குங்க ஜின்னு சொன்னது வந்து என்னதுன்னா, மோடிஜிக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாரு. நீங்க இவங்க 2 பேரை வச்சுட்டு சமாளிக்கலாம் நினைக்காதீங்க. எதுவுமே பண்ண முடியாது. நான் பேசணும், நீங்க கேட்ட கேள்விக்கு நீங்களே பதில் புரியுது சார். அதான் சொல்ல வரேன், முடிக்க விடுங்க. அது சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் தெளிவான மக்கள். இவங்க 2 பேரும் நீங்க கைக்குள்ள போட்டு உங்க ஆட்டத்தை ஆடலாம் நினைக்காதீங்க. வேற ஒரு பாயிண்ட்ல கொண்டு வந்து ஒருத்தர் உட்காந்து வைப்பாங்க. அப்ப நீங்க நினைச்சது எதுவுமே சாதிக்க முடியாது. அதனால இவர்கள் இவங்க யார் வந்தாலும் மோடிஜிக்கு பிரச்சனை இல்ல. விஜய் நான் வந்தாதான் பிரச்சனைனா, அவங்க கீழே ஒரு சிண்டும் கையில கிடையாது தான் இருக்கிற இஷ்யூ. ஆனா ரொம்ப தெளிவு, கிளியரா, நேர்மையா இருக்கிற மனுஷன் கிட்ட நீங்க என்ன தப்பு ஐடி ரைட் பண்ணுங்க, காசை கொடுங்க, கொடுத்துதான் ஆகணும், ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப அவங்க கேக்குறாங்கல்ல 39,000 கோடி ரூபாய் கொடுத்தோம், இது கணக்கு எங்கன்னு. இங்க கணக்கு வரும். இந்தா 39,000 கோடி கொடுத்து கணக்கு கொடுத்துட்டேன், இத்தனை ஜிஎஸ்டிக்கு இவ்வளவு கட்டியிருக்கேன், இதுக்கு இவ்வளவு கட்டியிருக்கேன், பேலன்ஸ் காசை கொடுக்கன்னா நாங்க பண்றோம், கொடுத்துதான் ஆகணும். இந்த மாதிரி எல்லாமே கிளியர் கட்டா டிரான்ஸ்பரன்சியா நடக்கும். கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம் சார். ராகவன் சார், அதாவது இந்த கருத்து கணிப்பை பத்தி இப்ப பேசுறாங்க. இந்த கருத்து கணிப்பை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? முதலிடம் திமுக, 2வது இடம் தாவேகா, 3வது இடம் தான் இபிஎஸ் சொல்றாங்க. அந்த கருத்து கணிப்பை பத்தி உங்களுடைய பார்வைன்னா அது சரியான ஒரு கருத்து கணிப்பு தானா? பொதுவாக எம்ஜிஆருடைய ஓட்டுகளை வந்து அறுவடை செய்வதற்கு தாவேகா முயற்சி செய்கிறதா? அதான் நான் ஒவ்வொரு கேள்விக்கா பதில் சொல்றேன், கொஞ்சம் யாரும் குறுக்கிடாது. ஒண்ணு, அதாவது 2வது இடம் யாருக்கு என்பதுதான் அதிமுக தாவேகா இடையே போட்டின்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மீண்டும் திமுக ஆட்சி தான் என்று அவர் சொல்லாமல் சொல்லி இருக்கிறார். அது சொல்லி இருக்கார். இப்ப அதிமுகவா தாவேகாவா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க, அதுல வந்து அதிமுகவுக்கு தான் 2வது அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னு வச்சுங்க, அவங்க வந்து அவங்களோட ஓட்டு சதவீதம் 21% இருக்கு. இல்ல சார், இப்ப நீங்க அவர் முதலமைச்சர் சொன்னதோட குரலா சொல்றீங்களா, இல்ல நீங்க உங்களுடைய கருத்தும் அப்படிதான் இருக்கா? திமுக தான் 2026 கண்டிப்பா ஆட்சி அமைக்கும்னு சொல்றீங்களா? இல்ல அதான் ஏன்னாக்கா திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு சார். அப்ப அதுக்குதான் வாய்ப்பு அதிகம். இந்த கூட்டணி தொடர்ந்தால் கண்டிப்பா அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு உங்களுடைய கருத்து? கூட்டணி தொடரும். ஏன்னாக்க அதிமுக பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாயிட்டு சொல்றாங்க. அப்படிங்கறத இப்ப வந்து இங்க இருந்து யாரும் போக மாட்டாங்க. ஒருவேளை இது தேமுதிக வந்து திமுக கூட்டணிக்கு வந்தாலும் வரலாம், அது சொல்ல முடியாது. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப பிஜேபி கூட்டணி, பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணினாக்க, பிஜேபிக்கு ஒரு 11% இருக்கு, ஏடிஎம் கூட்டணி 21% இருக்குன்னு கணக்கு போட்டாக்க அவங்க வந்து 32% இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா
உண்மையிலே ஏடிஎம்கே எப்படி இருக்குன்னா 4 பிளவுபட்டிருக்கு. எடப்பாடி ஒரு பக்கம், இபிஎஸ் ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம், தினகரன், சசிகலான்னு பிரிவுபட்டிருக்கு. எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம பதவி தக்க வச்சுக்கணும்னா பிஜேபி கூட்டினா சரின்னு நினைக்கிறாரு. 2ஆம் கட்ட தலைவர்கள் எடப்பாடி பிஜேபியோட கூட்டணி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா வெளியில அது ஏதோ நடக்காத போல பேசுறாரு. 2ஆம் கட்ட தலைவர்களும் அதுதான் நினைக்கிறாங்க. இந்த 3ஆம் கட்ட தலைவர்கள் கூட்டணி வேண்டாம்னு சொல்றாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக தொண்டர்கள் இந்த கூட்டணி விரும்பல. ஆனா நடக்க போவது என்னமோ பிஜேபி அதிமுக கூட்டணி தான். இப்ப அண்ணாமலை இல்லாம தான் அந்த பிஜேபி இருந்தா தான் வருவேன் ஏதாவது ஒரு நிபந்தனை வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அமித்ஷா கிட்ட? இல்ல, அவருக்கு அவரோட நிபந்தனை இல்லாம தான் அவர் கிட்டத்தட்ட சரணாகதி அடைஞ்சிருக்காரு. ஏன்னா இப்ப செங்கோட்டையன் போய் வேற சந்திச்சிருக்காரு. இப்ப அவருடைய தலைக்கு ஆபத்து இருக்கிறத இன்னொரு டிமாண்ட் அவர் வைக்க முடியாது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகே, தாவேக்காக்கு வருவோம். தாவேக்காக்கு ராகவன் சார் உங்க நிறைவு கருத்தையும் சேர்த்தே பதிவு பண்ணிருங்க. இதோட சேர்த்து நிறைய கருத்து சேர்த்து சொல்றேன். சொல்லுங்க. தாவேக்கா இது வரைக்கும் வார்டு தேர்தல் நிக்கல, பை எலெக்ஷன்ல போட்டியிடல, களத்துக்கே விஜய் வரல. சரி, இப்படி இருக்கு. இதுல 234 தொகுதிக்கு அவரால் வேட்பாளர் முதல்ல நிறுத்த முடியுமான்னு பார்க்கணும். சரி, ஒண்ணு. ரெண்டாவது, அவர் என்ன 2 கணக்கு போடுகிறார். பாஜக எதிர்க்கிறாரு, திமுக எதிர்க்கிறாரு. அதனால அவர் என்ன நினைக்கிறாரு, திமுக எதிர் போட்டு நமக்கு தான், பாஜக எதிர் போட்டு நமக்கு தான் நினைக்கிறாரு. அதனால்தான் அவர் அதிமுக விமர்சிக்காத காரணம் என்னன்னா, ஒருவேளை பாஜக பிஜேபி கூட்டணி இருந்ததுன்னா ஏடிஎம்கேலேயே இந்த கூட்டணி விரும்பாத அதிமுகவினரோட போட்டு தனக்கு வரும்னு நினைக்கிற கனவு காண்றாரு. ஓகே ஓகே ஓகே. இது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருவேளை இவருக்கு பாஜகவோட கூட்டணி ஏற்படவில்லை என்றால் தேர்தலுக்கு பிறகு தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் ஏடிஎம்கேவோட சேர்ந்து கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால மௌனமா இருக்காரு. தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. ஓகே சார். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயமா சொல்றேன். 2026 தாவேக்க விஜய் தலைமையிலான தாவேக்க நிச்சயம் ஆட்சி அமைக்க முடியாது. நன்றி சார், நன்றி. ஆனால் இந்த தேர்தல் மூலம் தமிழகத்தின் அரசியல் எதிர்காலத்தில் அவர்கள் தடப்பதிக்க முடியும். நன்றி. ஆண்டாள் பிரியதர்ஷினி உங்களுடைய நிறைவு கருத்து. நிச்சயமாக இவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கார்ல, திமுகவை பற்றி பல குரல்கள் ஒலித்தன. எங்களுக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்றதை விட மக்கள் பணியில் எங்களுடைய தலைவர் நம்முடைய முதல்வர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கையில தான் அவர் சொன்னார் நாம தான் திரும்பவும் வரப்போறோம் அப்படின்ட்டு. 2வது இடத்துக்கு தான் போட்டி அப்படிங்கிறதுல தெளிவா இருக்காங்க. அதனால இவர்கள் எதிர்ப்பது என்றால் எல்லாமே அந்த குரு பயிற்சி சனி பயிற்சின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஹேஷியமா சொல்லிட்டு இருக்காங்களே தவிர ஹேஷியமும் ஜோஷியமும் இல்லை. அரசியல்ங்கிறது மக்களுக்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், அதனால் அவர்கள் என்ன பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் கூட பிறந்த குழந்தையிலிருந்து முதியவர்கள் வரைக்கும் நலத்திட்டங்கள் இருக்கு. இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்டிவ் ஐடியாஸ், கன்ஸ்ட்ரக்டிவ் ஆக்ஷன்ஸ் என்ன என்பதைத்தான் மக்கள் பார்ப்பார்களே தவிர ஆர்ட் ஃபில்மா மசாலா ஃபில்மா மக்கள் சொன்னாங்க அதனால நாங்கள் தலைவர்கள் பேரை சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விவாதங்கள்லாம் அரசியலில் எடுபடாது, தேர்தலில் எடுபடாது. அதனால திரும்ப அந்த சி ஓட்டர்ஸை பத்தி கேட்டீங்க. சி ஓட்டர்ஸ் இஸ் ஹைலி மேனிப்புலேட்டட். அது நமக்கு நல்லாவே தெரியுது. இருக்கிறதே 4 பேருங்கும் போது அதுல ஏதாவது ஒன்றை தூக்கி என்ன வை முதல்லயே எடுத்து முதல் இடத்தை கொடுத்துட்டீங்கன்னா மக்களுக்கு அது தெரிஞ்சு போயிடும் இது முற்ற முழுக்க பொய் அப்படின்னு. அதனால திமுகவுக்கு கொடுத்துரு முதல் இடத்தை, 2வதுக்கு என்ன கொண்டு வா. திமுகவை நகர்த்தி விட்டு நீங்கள் முதல் இடத்தை இவருக்கு கொடுத்திருந்தீங்கன்னா நிச்சயமா அது வெட்ட வெளிச்சம் ஆயிருக்கும். அதை செய்யாமல் இப்போ ஜாக்கிரதையா இதை பண்ணிருக்காங்க. சி ஓட்டர்ஸ்ங்கிறது இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி மாதிரி ஜோசியர்கள் உட்கார்ந்து சொல்ற மாதிரி நடத்தி இருக்காங்கிறதா மக்கள் மத்தியில ஒரு இமேஜ் உருவாக்கணும்னு பண்ணதா கண்டிப்பா. நன்றி. உங்களுடைய நிறைவு கருத்தை பதிவு பண்ணுங்க. எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழக்குன்ற போல விஜயண்ணா ஒரு முடிவோடு இறங்கிட்டார். அதனால தான் சொன்னார் மென் மே கம் மென் மே கோ ஐ வில் கோ ஆன் ஃபார் எவர் அப்படின்ட்டுன்னு. ஸோ வெற்றி தோல்வியை தாண்டி வெற்றி பெறுவது நிச்சயம் இருந்தாலும் இவர்கள் எல்லோருக்குமே ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு புலம்பல் கதறல் சொல்லுவாங்கள்ல, அவரே சொல்லிட்டார். அதை கலரை விட்டதுனால விரைவில்
ஒரு நல்ல திறமையான மக்கள் எதிர்பார்க்கும் ஒரு ஆட்சியை கண்டிப்பாக தாவேகா தமிழகத்தில் ஏற்படுத்தும் ஒரு சிறந்த தலைவராகவும் மக்களுக்கான தலைவனாகவும் இருப்பார். நன்றி திரு ஹரிஹரன். உங்க நிறைவு கருத்து சொல்லுங்க. உங்களோட ஒரே அஜெண்டா இந்த திமுக ஆட்சி முடியணும், என் மக்கள் வாழ்வு விடியணுன்றதோட இந்த சேயிங்க தான் 2026 வரை கொண்டு போக போகிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி பெரிய அளவில் வெற்றி பெறும், பெரிய கூட்டணி ஸ்ட்ரக்சரை உருவாக்குறோம், மக்கள் மத்தியில் பெரிய அளவில் பெயர் பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு மக்கள் சார்ந்த பிரச்சனைகள்ல மக்களோடு நிற்கக்கூடிய கட்சி பாஜக. அதனால தைரியமா பிரதமருடைய வயசு வந்து 75 ஆறதுனால அவரே அடுத்த சில நாட்கள் இருப்பாரான்ற ஒரு கேள்விகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. இது மாதிரிலாம் பேசணும், நம்ம வீட்டோட வயசான இருப்பாங்க. இந்த மாதிரி கேள்வி யார் கேட்கறது? இல்ல இப்போ உங்க மனசுல நாக்பூர் போனது அதுக்கு தான் சொல்லி சஞ்சய் ராவத் சொல்லியிருக்காரு சார். சஞ்சய் ராவத் யார் பேசினாலும் சரிங்க, அந்த ஆண்டவனே சொன்னாலும் தவறுன்னு சொல்லுவேன். இன்னும் ஒரு அற்புதமான 75 வயசு ஆகி போச்சு. அப்ப மாண்புமிகு முதலமைச்சர் அது அஜெண்டா தானே, அதெல்லாம் அஜெண்டா இல்ல. அஜெண்டா யார் எழுதுனது? ஒரு ரூல் அதானே. ரூல் பாத்தீங்களா? கூட வந்து எழுதுனீங்களா? ரூல் படிச்சீங்களா? சும்மா ஏதாவது பொத்தாம் போதும் சொல்லக்கூடாது. தேசிய ஜனநாயக கூட்டணி பெரிய அளவுல உருவாக்கி இருக்கிறோம். இந்திய அளவுல எப்படி சாதிச்சோமோ எங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி 2029 மீண்டும் அவர்தான் பிரதமர். ஏங்க இந்த நாட்டிற்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் அவர் வாழும் காலத்துல நம்ம எல்லாம் வாழ்றது பெரிய ஒரு பாக்கியமா கருதுறோம். இன்னொன்னு ஒரே விஷயங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி இந்திய அளவுல எந்த அளவு ஜொலிச்சிருக்கோமோ தமிழகத்திலையும் பெரிய அளவு தாக்கத்தை உருவாக்கும். புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி பெரிய அளவுல கூட்டணியை கட்டமைக்கிறோம். ஆட்சிக்கு வருவது உறுதி. அந்த காட்சியை இவங்க பார்க்கதான். நன்றி நன்றி. நிறைவு கருத்தை சொன்னாலும் நான் சொல்லிடுறேன், என்டிஏங்கிறது நோ டேட்டா கட்சிங்கிறது தான் எல்லாருமே. இல்லாம இருக்கும், இவங்க மக்கள் ஆதரவு எல்லாம் போறாங்க. காலம் கனிந்து வருகிறது. 2026 மக்களுக்கு அந்த இன்னொன்னு 75 வயசான ஆட்சியை விட்டு போகணுங்கிறது யார் சொன்னா அப்படின்னு கேக்குறாரு. இவங்களோட கட்சியின் கொள்கை தான் அது. அதனால நம்முடைய அரசியல் சாசன சட்டத்தையும் பின்னட்டையும் தவிர எல்லாம் மாத்தினவங்க இவங்க. அதனால கண்ணுங்கருத்துமா இருக்காங்க. திமுக பைலாவையும் மாத்தி நன்றி. நம்முடைய விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி.